எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு மனதின் நிலை. மனம் எவ்வழியோ அவ்வழி செயல் என்பர். மனம் போல் மாங்கல்யம். மனதின் எண்ணப்படியே சிந்தனை. சிந்தனை எவ்வழியோ அவ்வழி செயல் என்றும், அவரவர் எண்ணப்படியே செயல் வாழ்க்கை என பலவாறாக வார்த்தைகள் மாறினாலும் கருத்து என்று பார்த்தால் மனம் போல்தான் வாழ்க்கை. அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதில் மனம் ஒரு குரங்கு, அது இஷ்டம் போல் சிந்திக்கும் என்றும் நிமிஷத்திற்கு நிமிஷம் மாறும் என்றும் நாமே அறிவோம். நம் மனதை பற்றி நமக்கு தெரியாதா? ஒரு சமயம் சரி என்று சொல்லும் மனம் மறுசமயம் அதையே தவறு என்றும் சொல்லும். ஒருவரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டிருந்தாலும் மறுகணம் ஏதேனும் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் எனக்கு அப்போதே தெரியும், இவன் இப்படித்தான் என்று இப்போ புரிந்துவிட்டது என்று காலத்திற்கு ஏற்ப தீர்ப்புகளையும் கணிப்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் மாற்றிவிடும். நல்லது என எண்ணியது தவறாக முடிந்தாலும் தவறாக எண்ணியது நலமாக முடிவதும் நமது வாழ்க்கையின் பல சமயங்களில் நிகழ்வது. தவறு என்று நினைத்து நன்மையில் முடிந்தால் அப்போதும் நமது மனமும் நமது ஈகோவும் அறிவும் எனக்கு அப்போதே தெரியும், இது சரிதான் என்றும் கூறும். ஆனால் மனதார ஒப்புக்கொண்டு இது இப்படி நன்மையில் முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நல்ல வேளை கடவுளின் அருளால் நன்மையில் முடிந்தது என்றும் எனக்கு நல்ல நேரம் என நமது மனம் சமாதானம் கொள்ளுமே தவிர, அடடா நாம் தவறாக நினைத்தது சிந்தித்தது எண்ணியது இப்போது நன்மையில் முடிந்துவிட்டது என்று யோசித்தும் நமது அறிவிற்கு இது எட்டவில்லையே என்றும் நாம் நம் சிறுமையை எண்ணி ஒப்புக்கொள்பவர் ஒரு சிலரே. இக்கட்டான பல நேரங்களில் நன்மையான எண்ணியது தவறாக முடியும் போது நான் அப்போதே சொன்னேன், இது சரி வராது என்றும், தவறாக முடிந்தால் மற்றவரை குறை கூறுவதும் அதே மனம்தான். அடடா தவறாக முடிந்துவிட்டது, இதில் என்னுடைய பங்கும் உண்டு என்று தவறை ஒப்புக்கொள்பவரும் வருந்துபவரும் ஒரு சிலரே. பல நிலைகளில் இதற்கெல்லாம் நாம் பிறரை குறை கூறுவதும் நிறைவாக எண்ணுவதும் நமது மனதைதான். தவறென்றால் விதி என்றும், அதே சரி என்றால் கடவுளால் காப்பாற்றினார், கடவுளால் காப்பாற்றப்பட்டேன் என்றும் கூறுபவரும் உண்டு. அப்போதும் தன்னையோ தனது மனம் அறிவு எண்ணம் நம்முடன் இருக்கும் துணை நட்பு உறவு என்று இது போன்ற எதையும் உறுதியாக நம்புபவர்கள் ஒரு சிலரே. இன்னும் இதேபோல் ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் செயல்கள் அனைத்திற்கும் காரணமானது நமது மனம்தான். பெண்ணின் மனம் ஆழமானது என்று கூறுவர். காரணம், குடும்பம் என்ற பாரத்தை சுமந்த பெண் இன்று வெளி உலகத்தோடு அதிக தொடர்பு ஏற்பட காரணமாகி அதனோடு முன்னேற்றமடைய வேண்டிய சூழலும் உருவாகி அதையும் தனது எண்ணத்தோடு இணைத்து சமாளித்து வாழ வேண்டிய சூழல் இன்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற திருவள்ளுவர் மனதின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். சிந்தனை செய்மனமே தீராத வினையும் அகன்றுவிடும் என்கிறார் கண்ணதாசன். ஒரு விஷயத்தின் முடிவை எப்படி எடுப்பது என்றும் என்ன முடிவு எடுப்பது என்றும் காலம் பதில் சொல்லும். எனவே இதை சற்று ஆறப்போடு என்பதை என்னும் அதன் பொருள் அவ்விஷயத்தை பற்றியே நமது மனம் அடிக்கடி அதை பற்றி யோசித்து பல கருத்துக்களையும் முடிவுகளையும் யோசிக்க வைத்து எது சிறந்தது என்பதை நாம் உணரவே அந்த கால இடைவெளி. ஸ்ரீராமன் தனது வாழ்வில் ஏற்பட்ட பல துன்பங்களின் தீர்வு காண முடிவு செய்ய மிகவும் மெதுவாக அதிக பொறுமையாக முடிவுகளை எடுத்தார். காரணம், அவரது சிந்தனைக்கு காலம் நேரம் தேவைப்பட்டதால்தான். இதுபோல் சில சமயங்களில் ஏன் இவர் இப்படி தாமதம் செய்கிறார், சட்டென முடிவு எடுக்க வேண்டியது தானே, பலம் இல்லையா, லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் போன்றோர் உடன் இல்லையா, இவர் கடவுள்தானே, சட்டென முடிவெடுத்து காரியத்தை செயலாக்க வேண்டியது தானே என நாம் இராமாயண கதையை படிக்கும்போதும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் தோன்றுகிறது. ஆனால் அவர் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டது மனிதன்
என்பவன் செயல்படும்போது மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவதும் வாழ்வின் கட்டாயம். அப்போது பல துன்பங்களை தவிர்க்க முடியும் என்றும் அவரது வாழ்வு கால நிகழ்வுகள், செயல்கள், நிலைகள் காலத்திற்கும் ஒரு உதாரணமாக அமையும் என்பதையும் நமக்கு புரிய வைப்பதற்காகவே என்பதை உணர முடிகிறது அல்லவா? இன்னும் சொல்லப்போனால் இதை போன்றே கிருஷ்ண பரமாத்மாவும் சிறந்த கவுன்சிலர். இதை பலமுறை நமது எபிசோடில் கூறியுள்ளோம். அவரே முதல் என்றும் சிறந்த கவுன்சிலர் என்றும் கீதை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு கருத்துக்களை படிக்கும் போதும் நாம் கவனிக்கும் போதும் எளிமையாக நமது ஒவ்வொரு கால நிலைக்கும் ஏற்ப நமக்கு கருத்துக்களை எடுத்து கூறி நமது மனதை பக்குவப்படுத்துகிறது கீதை என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. யாருடைய அட்வைஸையும் யாருடைய கருத்துக்களையும் ஏற்க மறுக்கும் நமது மனதை சற்று இராமாயணம் மற்றும் மகாபாரதம் கதையின் பக்கம் திசை திருப்பி பார்த்தால் நமது மனம் ஒரு குரங்கு. அதை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் அதிக தவறான எண்ணங்களுக்கு இடம் தராமல் நல்லவைகளுக்கும் நல்ல தீர்வை சரியான சமயத்தில் நாம் எடுத்து வாழ்வை செப்பனிடவும் நமது மனமே நமக்கு சிறந்த நண்பன் என்பதையும் தெய்வ நம்பிக்கையும் சிறந்த குணமும் நமது மனதின் உள் உணர்வை தூண்டி நற்செயல்களை செய்யவும் கடைபிடிக்கவும் நம்மை தயார் செய்து வழிகாட்டும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. எனவே நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை நமது மனதில் நிரப்பி எனது மனம் என்னை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்லும் என்ற நம்பிக்கையோடு உறுதியாக மனதில் தைரியத்தோடு நமது வாழ்வை நடத்தி செல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நமது எபிசோட்டை கருத்துக்களை நன்கு கவனித்து கேட்டு பயன்பெறும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.